தமிழ் சினிமாவில் தனக்குன்னு தனி ஃபேன் பேஸ் வச்சிருக்க நடிகைகள் ஒரு சில நடிகைகள் தான். அப்படி தனக்குன்னு தனி ஃபேன் பேஸே வச்சிருந்தவங்க ஜோதிகா சூர்யாவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் படங்களை நடிக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறமா 36 வயது நிலை படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படத்துல இருந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கேரக்டர்ல ஜோதிகா நடிச்சிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததான் வந்த மகளிர் மட்டுமாக இருக்கட்டும், காற்றின் மொழி, நாச்சியார், இந்த படங்கள்ல எல்லாத்துலயும் ஜோதிகா கேரக்டருக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரமா தான் சூஸ் பண்றாங்க. இப்போ அடுத்ததா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் SR பிரபு அவர்கள் தயாரிக்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை டெபியூ டைரக்டர் S ராஜ் என்பவர் இயக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஜோதிகா கூட பூர்ணிமா, சத்யன், ஹரிஷ் பாரடி, கவிதா பாரதின்னு பல பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஜோதிகா ஒரு டீச்சரா நடிக்கிறாங்கன்ற மாதிரியும் இந்த படத்துடைய ஷூட்டிங்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கூலை செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சாம். இந்த படத்துல ஜோதிகாவுடைய கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இருக்குமா. பகல்ல ஒரு சாதுவான ஸ்கூல் டீச்சராகவும், இரவுல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டராகவும் ஜோதிகா பிளே பண்றாங்களாம். இப்படிப்பட்ட படத்துக்கு ராட்சசி அப்படின்ற மாதிரி டைட்டில் வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க மாதிரியும் ஒரு சில தகவல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் கூடிய விரைவில் இதோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜோதிகாவுடைய இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஜோதிகா ஒரு பக்கம் நல்ல நல்ல ஸ்கோப் உள்ள கேரக்டரை சூஸ் பண்ணி நடிக்க, சூர்யாவும் இதே மாதிரி நல்ல நல்ல கதைகளா சூஸ் பண்றாரு. இப்போ சூர்யாவுக்கு அடுத்ததா என்ஜிகே படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணியில இறுதி கட்டத்துல இருக்காங்க. மேபி சம்மர் இல்லனா ஆஃப்டர் சம்மர் என்ஜிகே படத்தை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். என்ஜிகே படத்துக்கு அடுத்ததா காப்பான் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. காப்பான் அடுத்ததா சுதா கங்கோரா படத்திலையும் சிறுத்தை சிவா அவருடைய டைரக்ஷன்லயும் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு பிஸியா இருக்கிற சூர்யா ஆக்டர் மாதவன் அவருடைய படத்துல ஒரு கேமியோ ரோல்ல வர போறாரு அப்படின்ற ஒரு சில தகவல் கிடைச்சிருக்கு. ஆக்டர் மாதவன் ராக்கெட்டரி தி நம்பி எஃபெக்ட் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படம் சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் அவருடைய பயோபிக். இந்த படத்தை மாதவன் அவர்களே இயக்கி மாதவன் அவர்களே நடிக்கிறாரு. ராக்கெட்டரி படத்துல மாதவனுடைய லுக் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. நம்பி நாராயணன் எப்படி இருப்பாரோ அப்படியே மாதவன் மாறி இருக்காரு. இந்த படமும் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. மாதவன் டைரக்ஷன்ல எடுக்கிற ராக்கெட்டரி படத்துல ஆக்டர் சூர்யா அவர்கள் ஒரு கேமியோ ரோல்ல வர போறாரு. தமிழ்ல சூர்யா கேமியோ ரோல்லையும், ஹிந்தியில ஷாருக் கான் சூர்யா வர கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு. ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கு இந்த படத்தை பத்தி கேட்கும் போதே. மாதவன் படத்துல கேமியோ ரோல்ல வர சூர்யா ரீசெண்டா நடந்த ஆர்யாவுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போய் கலந்துகிட்டு இருந்தாரு. அந்த மேரேஜ்ல கலந்துகிட்ட போட்டோஸ் எல்லாமே இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. சூர்யா கூட கார்த்தியும் போயிருந்தாரு. சூரி கூட போட்டோ எடுத்துட்ட போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் நெட்வொர்க்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த போட்டோஸ் இல்லாம ஆர்யா சாய்ஷோட மேரேஜ்ல சுந்தர்சி, குஷ்பு இவங்களும் போயிட்டு கலந்துருந்தாங்க. அந்த போட்டோஸும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு அப்டேட்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற அப்டேட்டுக்கு சினி உலகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.